ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். வீக்கெண்ட் எங்கேயாச்சும் நாங்கள் வெளியே போகலான்னு ஃபேமிலியோடு போன இடம் தான் ஏற்காடு கிளைமேட்லாம் கொஞ்சம் ஓகேவாக தாங்க இருந்தது. அங்கே கார்டன்வுட் ஹோம் ஸ்டேயில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். ரூமும் அவுட்டர் ஆம்பியன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. சாட்டர்டே ரூம் செக்இன் பண்ணிட்டோம். சாட்டர்டே போன டயர்டாக இருந்ததால் சாட்டர்டே அங்கேயே ரெஸ்ட் எடுத்துகிட்டு சண்டே தான் நாங்கள் வெளியே கிளம்புனோம். சண்டே நாங்கள் எங்கே போனோன்னா பீக்கு பார்க் தான் போயிருந்தோம். பீக்கு பார்க் ஹோட்டல்லேருந்து ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இருந்ததுனால தான் நாங்கள் பீக்கு பார்க் செலக்ட் பண்ணியிருந்தோம். என்ட்ரிக்கு 300 ருபீஸ் கலெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் 300 ருபீஸுக்கு ரொம்ப ஒர்த்தான பிளேஸ்ன்னு தான் சொல்லலாம். நாங்கள் என்ஜாய் பண்ணதோட பாப்பாலாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. பெட் அனிமல்ஸ் எல்லாம் இருக்கவும் பாப்பாவுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக ஜாலியாக பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு கவ் கோட் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்கவே அவங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. கவ் கோட் மட்டும் இல்லாமல் ரெப்டைல்ஸுமே இங்கே இருந்தது. இந்த ஸ்னேக்குக்கு தான் ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. பேர்ட்ஸ் வெரைட்டிஸுமே டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக வித்தியாசமாகவே இருந்துச்சு. பாப்பாவுக்கு செம குஷி. இதெல்லாம் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. நம்மளே இங்கே உள்ள அனிமல்ஸுக்கு ஃபீடும் பண்ணிக்கலாம். ஸோ நாங்களே அங்கேருந்து எல்லாமே வாங்கி ஃபீட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ ஆஸ்ட்ரிச் கொடுக்க தான் ரொம்ப பயமாக இருந்தது. அது ரொம்ப இதாக கவ்விட்டு இருந்தது. ஆனால் பாப்பா எதுக்குமே பயப்படல. கோட்டுக்கு, ஆஸ்ட்ரிச்சுக்கு, கேமலுக்கு எல்லாமே அவங்க ஃபீட் பண்ணாங்க. ஸோ ரொம்ப ஜாலியாக அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு அங்கேயே பேர்ட்ஸ் பார்க் இருந்தது. அங்கே போயிருந்தோம். பேர்ட்ஸ் பார்க் ரொம்ப அழகாக இருந்தது. சானிடைஸ் பண்ணி உள்ளே போனோன்னா பேர்ட்ஸுக்கான ஃபுட்டை நம்ம கையில் கொடுத்துருவாங்க. நம்ம அதை வச்சுக்கிட்டு போவோம். பேர்ட்ஸ் அங்கங்கே இருந்து நம்ம கையில் வந்து உட்காந்து அதை சாப்பிடும். ஸோ இது ரொம்ப ஒரு ஒர்த்தான எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும். பேர்ட்ஸ்லாம் அழகாக நம்ம கையில் வந்து உட்காந்து அந்த சாப்பாடெலாம் சாப்பிட ஆரம்பிச்சிது. எனக்கு இவ்வளோ ஜாலியாக இருந்தாலுமே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஆனால் பாப்பா கொஞ்சம் கூட பயப்படாமல் ஜாலியாக அது கூட விளையாடிட்டு இருந்தாங்க. ஃபைனலி பேர்ட்ஸ் பார்க் முடிச்சுட்டு அங்கேருந்து வெளியே வந்தோம். அங்கே சின்னதாக ஒரு ஃபால்ஸ் மாதிரி செட்டப்பெல்லாம் வச்சு கோய் ஃபிஷ் இருந்தது. அந்த ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு 4 பர்சனுக்கு 100 ருபீஸ் எக்ஸ்ட்ரா 100 ருபீஸ் பே பண்ணிவிட்டு இந்த ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ண போனோம். இந்த ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ணுறது ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக தாங்க இருந்துச்சு. இங்கே இருந்த எல்லா ஆக்டிவிட்டிலையும் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருந்தது இந்த ஃபிஷ் ஃபீடிங் தாங்க. ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஃபீல் நமக்கு கொடுத்துச்சு. ஃபிஷ்ஷுக்கு ஃபுட்டு வந்து லிமிட்டடாக தாங்க தருவாங்க. ஸோ ஒரு டைம் வாங்குகிற ஃபுட்டை தான் நம்ம வச்சுருந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ஃபுட்டாக தான் நம்ம ஃபிஷ்ஷுக்கு கொடுப்போம். ஒரு ஃபுட்டை எடுத்து தண்ணிக்குள்ளே வச்சாலே எல்லா மீனும் இந்த மாதிரி எங்களோட பாப்பா தாங்க ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. மீன் வாயில் கை வைக்கிறது அவங்களுக்கு தான் ஜாலியாக இருந்துச்சு. ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ணி முடிச்சுட்டு அங்கே பப்பீஸ் இருந்தது. அந்த பப்பீஸுக்கும் போய் ஃபீட் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். பார்க்கோட இன்சைடில் நமக்கு ஈட்டபிள்ஸ் அலோடு இல்லை. ஸோ வெளியே ஒரு கடை இருந்தது. அங்கே போய் ஜூஸ் குடிச்சிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.